எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை உமக்கே அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான் என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே.
நம்பிக்கையை நான் இழந்து விட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி மீட்பின் பலியாயிடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். ஏனெனில் என்னுயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. யோவான் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் 20 மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் 20 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த 20 அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள்பொழி பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, சில பேர் கேட்பாங்க, சாமி எப்படி சாமி லைஃபு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா நாங்களும் திருமணமான குடும்பத்தை பார்த்து, இப்போதான் புதுசாக திருமணமாகி ஓரிரு மாதங்கள் நடந்து சென்றுகிறது என்று சொன்னால், கொஞ்சம் எப்படி தம்பி இப்போதான் கல்யாணம் கட்டினா எப்படி போகுது வாழ்க்கை அப்படின்னு கேட்டால், வந்து பாருங்க தெரியும் அப்படின்பாங்க. அதாவது ஒன்றை அனுபவமாக்க வேண்டும் என்று சொன்னால், வந்து பார்த்து தேடி தங்கி இருந்தால்தான் அது அனுபவமாக மாறும். வேற யாரும் சொன்னதை கேட்ட உடனே, புஸ்தகங்களை வாசித்த உடனே, மறைவுரைகளை கேட்ட உடனே ஒன்றும் அனுபவம் வந்துடாது. நாமவே அதை அனுபவிக்க வேண்டும் சொன்னால், வந்து பார்த்து தேடி தங்கி இருந்து அதை அனுபவமாக்கணும். இயேசு யார் என்பதை திருமுழுக்கு யோவானின் சாட்சியம் வெளிப்படுத்துகிறது. இயேசுதான் உலகின் மீட்பர், இவர் வழியாகவே மானிடம் வாழ்வு பெறுகிறது என்பதை உறுதிபட கூறுகிறார் யோவான். இயேசு இறைவனின் ஒரே திருமகன் என்னும் உண்மைக்கான சான்று இது. இது அனுபவத்தின் வழியாக வந்ததை ஒழிய இதை யாரும் சொல்லிக் கொடுத்து அதை படித்து வந்ததல்ல. இயேசுவின் ஆளுமையில் பல பரிமாணங்கள் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு சீடரும் இயேசுவை கண்டு அனுபவிக்கின்ற அனுபவத்தில் இயேசுவின் சில பரிமாணங்கள் அழுத்தப்பெறுகிறது. இயேசு இறைமகன், மீட்பர், பாவம் போக்கும் பரிகார ஆட்டுக்குட்டி, போதகர், மெசியா, பழைய ஆகமங்களின் நிறைவு, நாசரேத்து தச்சன், இஸ்ரேலின் பேரரசர், இத்தகைய பல பரிமாணங்களில் வெளிப்பட்டாலும் நாம் பின் செல்லுகிற இயேசுதான் நமக்கு எல்லாம் என்பது உண்மை என்றோ? இயேசு தம்மை பின்தொடர்ந்த 2 சீடர்களிடம், என்ன தேடுறீங்க என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். பதில், வந்து பாருங்கள்.
இன்னும் சொல்லுவாங்க நம்ம இடங்கள்ல, வந்து பாரு அப்ப தெரியும். அது கோபத்துல சொல்றதும் உண்டு, ஆதங்கத்துல சொல்றதும் உண்டு, அனுபவத்துக்காக சொல்றதும் உண்டு. இங்க சொல்லுவது அனுபவத்திற்காக. தேடுதலுக்கும் தங்குதலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சிந்திக்க இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சென்னையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் சொந்த ஊர்ல இருந்துகிட்டே வேலை தேடினால் கிடைக்குமா? புருஷன் வெளிநாட்டில் இருப்பான் பல வருடங்களாக, மனைவி வீட்டில் இருப்பா, ஊர்ல இருப்பா, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபம் செய்துட்டே இருப்பாங்க. பல வருடங்கள் ஜெபம் செய்து கொண்டே இருக்கான்னு வைங்களேன். அவன் அங்கே இருந்துட்டு இவன் இங்கே இருந்துட்டு ஜெபிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்குள்ள ஏற்பாடுகள் யார் செய்வது? எனவே நம்முடைய ஜெபத்துக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் நம்முடைய கேட்பதற்கும் நெருக்கம் இருக்க வேண்டும். ஆனால் அதே இளைஞன் சென்னையில சென்று அங்கே தங்கி இருந்து வேலை தேடுகிற படலத்தில் ஈடுபட்டால் ஏதாவது ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இறைவனை தேடுகின்றவர்கள் இமயமலை போன்ற இடங்களுக்கு சென்று தங்கி இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். பலரும் சாலக்குடி போன்ற தியான இல்லங்களுக்கோ வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்களுக்கோ சென்று தங்கியிருந்து இறை அனுபவம் பெறுவதை நாம் அறிவோம். தங்கி இருத்தலில் நேரம் செலவழிப்பது முகாமையான ஒன்று. நேரமில்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் இறைவனை சந்திக்க முடியாது. இறைவனுக்காக நேரம் செலவழிக்க, அவரோடு தங்கி இருக்க முன் வருவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்து இறைவா, உம்மை போற்றுகிறோம். உலக இன்பங்களை விட உம்மை மட்டும் தேடவும், உமது விளிமயங்களை நாடவும், உம்மோடு தங்கியிருந்து நேரம் செலவழிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும்
போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்
வெற்றி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அம்மா
சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.